கோவா மருத்துவக் கல்லூரியின் தலைமை மருத்துவ அதிகாரியை பொதுமக்கள் முன்னிலையில் அவமதித்த அம்மாநில பாஜக சுகாதாரத்துறை அமைச்சர் விஸ்வஜித் ராணே பகிரங்கமாக மன்னிப்பு கோர வலியுறுத்தி மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த சனிக்கிழமை கோவா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்த அம்மாநில பாஜக சுகாதாரத்துறை அமைச்சர் விஸ்வஜித் ராணே அங்கிருந்த ஊழியர்களிடம் தலைமை மருத்துவ அதிகாரி யார், அவரை வரச் சொல்லுங்கள் என கூறினார். அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்த அமைச்சர் எதிரே வந்து நின்ற மருத்துவ தலைமை அதிகாரி ருத்ரேஷ் குட்டிகரை கடுமையான வார்த்தைகளால் திட்டியதோடு பேண்ட் பாக்கெட்டில் இருந்து கையை வெளியே எடுத்து கையை கட்டி நிற்குமாறும் முகக்கவசத்தை கீழே இறக்குமாறு எச்சரித்தார். அமைச்சரின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முயன்ற ருத்ரேஷ் குட்டிகரை பேச வாய்ப்பளிக்காமல் வசைமாறி பொழிந்த அமைச்சர் அவரை சஸ்பெண்ட் செய்யுமாறும் தாம் பதவியில் இருக்கும் வரை மீண்டும் பணிக்கு திரும்பக்கூடாது என்றும் கூறினார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது. You learn to control your tongue. You're a doctor. Don't force me to act. Put your hands out first when you're standing in front of me. I generally don't lose my cool. But you have to behave yourself. However much you're loaded, you will talk properly to the patient. अरे I am telling you to go home. एका घरा वाचून दिनाले सिक्युरिटी घरून बाहेर मारतो ना तुका. एका बाहेर काढ हांगाच्या. As the MS, you please see that he is not here on duty today. Send him home just now. You just understand one thing. You're dealing with me. I am telling you, first learn to shut up when I'm talking to you. You can be anything. You want to file a case, go and file a case. But I am telling you, you're suspended from right now. And you go when the investigation starts, you give your explanation. That time I will consider whether I want to take you back or not. Other next 2 years, you'll be suspended and you'll remain as long as my tenure is there. அமைச்சரின் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மருத்துவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்தனர். அமைச்சரின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்த காங்கிரஸ் அவரை பதவி நீக்கம் செய்யவும் வலியுறுத்தியது. திடீர் தூண்டுதலால் கோபமடைந்ததாகவும் தமது செயலுக்கு மன்னிப்பு கோருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதனை ஏற்க மறுத்த மருத்துவர் சங்கங்கள் சமூக வலைதளத்தில் மட்டும் அமைச்சர் மன்னிப்பு கோரினால் போதாது, அவர் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது.